அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல விஜிலாண்டிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல அம்மாவோட மரணத்துக்கு பழி வாங்கின ஹீரோ அதுக்கப்புறம் தப்பு பண்ணி சட்டத்துல தப்பிச்ச ஒவ்வொரு குற்றவாளிகளையும் தேடி போய் தான் கோவத்தை காட்டிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு கிம்னி ரிப்போர்ட்டர் இன்டர்நெட் மூலமா கவனிச்சிட்டு இருக்க. ஹீரோவுக்கு விஜிலாண்டிங்கிற ஒரு பேரையும் கொடுத்து அதுக்காக ஒரு ப்ரோக்ராமிங் நடத்த சவுத் கொரியா ஃபுல்லா அந்த ப்ரோக்ராம் ரொம்பவே பாப்புலரா இருக்கவும் லாஸ்டா சியன்கிற ஒரு பொண்ணு கொலை பண்ண வந்த ஆடையும் சண்டை போடவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப போலீஸ் ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. விஜிலாண்டி கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ லாஸ்டா ஒரு பர்சனோட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை யாரோ டெலீட் பண்ணதாவும் வாழ ரத்தத்தால எழுதினதை காட்டி அந்த விஜிலாண்டி அவன் பண்ண தப்ப மறைக்க விரும்பல, அதுக்கு பதிலா அவன் யாருன்னு மக்களுக்கு காட்ட விரும்புறான்னு சொல்லவும் ஹையர் ஆபீசர் அதை பார்த்துட்டு இந்த கேஸை சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஹையர் ஆபீசர்ட்ட சீக்கிரட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லவும் உடனே நியூஸ் சேனலை சேஞ்ச் பண்ண அதுல விஜிலாண்டியோட கேஸை பத்தியும் அபார்ட்மெண்ட்ல அவன் ரத்தத்தால எழுதின போட்டோவையும் தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹையர் ஆபீசர் கோவப்படுறாரு. கிரைம் ஸ்பாட்ல நடந்த விஷயம் எப்படி மீடியாவுக்கு போச்சு, ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால சீக்கிரட்டா வச்சுக்க முடியாதுன்னு கோவப்படவும் அப்படியே கட் பண்ணா போலீஸ் அகாடமில தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் மின் ஜியாங் ரெண்டு பேரையும் வர சொல்லி ஒரு முக்கியமான கேஸுக்காக போலீஸின் ஹெல்ப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் சிட்டிக்கு போறேன், நீங்க ரெண்டு பேரும் கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சர்வர்ல அப்லோட் பண்ற வேலையை பாருங்க, முக்கியமா இங்க இருக்கிற டீடைல்ஸ் எதுவுமே வெளியில போக கூடாதுன்னு சொல்ல ப்ரொஃபசர் இப்ப எந்த கேஸுக்காக போலீஸ் உதவி பண்ண வந்திருக்காரோ அது விஜிலாண்டியோட கேஸ் தான். அதுக்காக சீன்கிற ஒரு பொண்ணு இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரவும் அங்க கேஸை பத்தி எதுவும் க்ளூ கிடைக்குமா தேடிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவங்க விஜிலாண்டி கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் உடனே விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய வேலையை அந்த விஜிலாண்டி பண்ணியிருக்கான், ஒரு குற்றவாளியை தடுத்து நிறுத்திருக்கான், அவனுக்கு நீங்க ரிவார்ட் தான் தரணும், ஆனா ஒரு குற்றவாளி மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னு பேசவும் அங்க இருக்கிற சில போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகவும் அப்பதான் ப்ரொஃபசர்ட்ட ஏடி கோவுன்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அவரும் இப்ப இந்த ஒரு பொண்ணு தான் சப்போர்ட் பண்றான், நாளைக்கு இதே பெரிய இஷ்யூ ஆனா மக்கள் நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. அங்க மேனேஜர் கிம்ட்ட வந்து இந்த ப்ரோக்ராம் என்னவோ நல்லா தான் போகுது, ஆனா நம்மள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜிலாண்டி யாரை கொலை பண்ணணும், அவன் கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஆனா கிம்முக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. ஒரு சேனலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரேட்டிங்கா அதை பாக்குற வியூவர்ஸ் தான். கிரிட்டிசைஸ் பண்ண என்ன அப்போ நம்ம சேனல்ல தான் பாக்குறாங்க, அதுவும் ஒரு வகையில் நமக்கு லாபம் தான். நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா, அந்த விஜிலாண்டியை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்ல மேனேஜர் அடுத்து என்னதான் பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கவும் அப்பதான் கிம் அவங்க பிளான சொல்றாங்க. 3 குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணி இந்த 3 பேருமே ஒவ்வொரு கிரைம் பண்ணியிருக்காங்க, விஜிலாண்டி இவங்க அடுத்து யாரை தான் தண்டிக்க போறான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்கவும் போலீஸ் அகாடமியில உள்ள ஜியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டோ இந்த டிவி சேனலுக்காரங்க விஜிலாண்டி அடுத்து யாரை தான் கொலை பண்ணலாம்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லவும் அவங்க 3 பேர்ல ஜியாங் யாரை தான் சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் நைட் தன்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்கும்போது மின் தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம ப்ரொஃபஸரோட ரூமுக்கு தான் வரவும் அங்க அந்த 3 பேரோட டீடைல்ஸையும் பத்தி கலெக்ட் பண்ணி பார்க்கறான். அதுல சிங்கிற ஒரு ஆளை சூஸ் பண்றான். ஏன்னா அந்த சிஓ அவன்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதால டைரக்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொலை பண்ணிருப்பான். அதுக்கு எவிடன்ஸா இருந்தா அவங்க 2 குழந்தைங்களையும் கொலை பண்ணிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிஓ தான் தன்னோட அடுத்த டார்கெட்னு முடிவு பண்ண ஜியாங் அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக சோசியல் மீடியால இருக்கவனோட அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கவும் அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஜியாங்கோட ஃப்ரெண்ட் அடிக்கடி கிளப்புக்கு வான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு இருப்பார்ல, அந்த கிளப்ல தான் இவன் அதிகமா இருப்பானு. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட்காக ஹீரோ மறுபடியும் ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு தான் இருக்கேன், நீங்க கிளப்புக்கு வர மாட்டீங்க, இந்த தடவை அது வருவீங்களான்னு கேட்க அதுக்கு ஜியாங் விருப்பம் இல்லாத மாதிரி ஒரே ஒரு தடவை வர உனக்காக மட்டும், ஆனா இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு வரவும் கூடவே என் ஃப்ரெண்டு மீன் அந்த இன்னொரு பையன் இருக்க அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஜியாங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதோட ட்ரிங்க் பண்றதுக்காக இன்வைட் பண்ணவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியாங் அங்க உள்ள சிஏவியை பார்த்துட்டு இருக்கவும் அதை அந்த பொண்ணு நோட் பண்ணிருப்பா. அதனால தனியாக கூட்டிட்டு வந்து எதுக்காக அவனையே பார்த்துட்டு இருக்கான்னு கேட்கவும் அவனை டிவியில பார்த்தேன், நான் பார்த்தாலும் அவனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கதா சொல்ல, ஆனா அந்த பொண்ணு வேற ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக அவனை பார்த்துன்னு எனக்கு தெரியும், உனக்கு ட்ரக்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு பாக்கெட் எடுத்து காட்டுறா. அதுலதான் சின்னதா ட்ரக்ஸ் இருக்கவும் இதை வாங்குறதுக்காக தான் இந்த சிஓ பார்த்துட்டு இருந்தா. இதோட ரேட் ரொம்பவே காஸ்ட்லி, சொல்லவுமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு ஜியாங்க கிஸ் பண்ணவும் அந்த போதை அவனுக்கு ஏற ஆரம்பிச்சிருது. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுல இருக்கான். என்னதான் நேற்று ராத்திரி நடந்துச்சுன்னு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட அகாடமிக்கு வரவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளப்ல ஒரு பொண்ணு ஒருவே எங்களை கழட்டி விட்டுட்டு போனீங்க, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சான்னு கேட்க ஹீரோ அன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஞாபகம் இல்லணும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிஓட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அவன் கொன்னானே 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட வீடியோவும் அம்மா இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்கவும் அந்த குழந்தைங்க எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கு, இந்த அப்பாவி குழந்தைங்களை அந்த சிஓ கொண்டானேன்னு சொல்லி அவன் மேல இன்னும் கோவம் தான் பட அதுல இருந்தே கண்டினியூஸா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சிஓட வேலை என்னன்னா ட்ரக்ஸை சேல் பண்றதா. அப்படி சேல் பண்ற மொத்த அமௌண்ட் இவனுக்கு இல்ல, ஏன்னா இவனுக்கும் மேல ஒரு ஆள் இருப்பாங்க. இவன் ட்ரக்ஸை சேல் பண்ண அமௌண்ட் அந்த ஆளுகிட்ட கொடுக்க அவன் அதுல ஒரு தொகை இவனுக்கு கமிஷனா கொடுக்கவும் அந்த பணம் எல்லாமே பத்திரமா ஒரு சீக்கிரட்டான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க. இப்ப அந்த சிஓ தான் காட்டுறாங்க கிளப்புக்கு போறதுக்காக தன்னோட கார் எடுக்கும்
இருக்கும்போது அதுல ஒரு பேப்பரும் நீ ஏன் திருந்திடுன்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அதை பார்த்து சிஏவுக்கு டவுட் வரவும் உடனே அவன் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடின்னு சொல்லவும் அவனும் செக் பண்ணி பார்த்ததுல அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிஏ ஏஜென்சிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் தான் தெரிய வர போலீஸ் தானே ட்ராக் பண்றதாவும் தான் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே மாட்டிக்க போறதா பயப்பட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து டைரக்டா கிளப்புக்கு வரவும் கிளப்புக்கு இவனை தேடி போலீஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விஜிலாண்டோட டார்கெட் இவனா கூட இருக்கலாம். இவனா வந்து சரணடைய வரைக்கும் போலீஸால எதுவும் பண்ண முடியாதுதான் இவனை சரணடைறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியாங்கன்னு தான் டிஏ ஏஜென்சி பணம் தேடி வந்துட்டு இருக்கவும் அந்த கிளப்ல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி தப்பிச்சு ஒண்ணுவன் பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு சீக்கிரட்டா பிளேஸ் வச்சிருப்பானே அந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க இருக்கிற லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பணம் எதுவுமே இல்ல. தன்னோட பணம் எங்க தான் போச்சுன்னு தெரியாம இருக்கும் போது அப்பதான் சிஓட பேரு யாரோ தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க விஜிலாண்டியா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கவோ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நீ என் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி எங்க போலீஸ் கையில மாட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பணம் எல்லாத்தையுமே அவன் கண்ணு முன்னாடி எரிக்கவும் கோவப்பட்ட சிஏ ஹீரோவோட சண்டை போட வர ஆனா ஹீரோவை சாசாலாம் சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவனை நல்லா அடிச்சிட்டு ஒரு இரும்பு கம்பியை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு. இவனால 2 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்களே அந்த குழந்தைங்களோட வீடியோ தான் அது. இந்த குழந்தைங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவனும் பண்ணது தப்பதான் விட்டுருன்னு சொல்ல அப்ப ஹீரோ நீ இந்த குழந்தைங்களோட போட்டோவை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டான். அந்த செயினை பலமா இழுக்க அதே இடத்துல செயின் கழுத்தை நெருக்கி மூச்சு விட முடியாம இறந்து போகவும் அங்கிருந்து ஜியாங் இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியா தங்குவோம். கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் இந்த சிவ் இறந்து போன விஷயம் தெரியவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க வந்திருக்காங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசர் எல்லாருமே இவனை கொண்டது கண்டிப்பா அந்த விஜிலண்டோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கவும் இன்னொரு பக்கம் பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு ஐயர் ஆபீசர் சிஎன் ஒரு விக்டிமை கொலை பண்ணிருக்காங்க. அவன் கொலையில சம்பந்தப்பட்டது யாரா இருந்தாலும் சரி சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்ல இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியன் ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாம் மீட்டிங்க போட்டு அந்த விஜிலாண்டியை சீக்கிரமா பிடிச்சாகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸால பிடிக்க முடியாத ஒருத்தன் தானே வந்து விஜிலாண்டி கொலை பண்ணிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸே இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷன் தான் கட்டுறாங்க. நைட் டைம் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதோட மேனேஜர் எல்லாமே அவங்கள வெல்கம் பண்றதுக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கையில கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிம் அங்க வந்தவங்க கோவப்படுறாங்க. உடனே அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸை போடுங்கன்னு சொல்லவும் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணம் டிஆர்பி ரேட்டிங் அந்த சேனலுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் தான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கவும் ஆனா கிம் மட்டும் கோவத்துல இருக்காங்க. அதுக்கான காரணம் விஜிலாண்டி கொலை பண்ண விஷயத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது டீடைல் தெரிஞ்சிச்சான்னு கேட்க சில போட்டோஸ் கிடைச்சதா சொல்லி காட்டுறாங்க. அதாவது விஜிலாண்டி கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்களே அந்த போட்டோவை தான் காட்டியிருப்பாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம விஜிலாண்டி கொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிற போட்டோ இல்ல அவன் கொலை பண்ணும் போதோ இல்ல அடிக்கும் போதோ இருக்கிற போட்டோ வேணும். முக்கியமா விஜிலாண்டி அடுத்து யாரை தான் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல 2 போலீஸ் ஆபீசர் விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சில கமெண்ட்ஸ் இந்த மாசத்துல மட்டும் விஜிலாண்டியால பல குற்றங்கள் தடுக்கப்பட்டதா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டேட்டி கோ அங்க வராரு. இனிமேல் விஜிலாண்டி கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதுல அதை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கவும் ரீஜனல் டிபார்ட்மெண்ட். இனிமேல் அவருக்கு கீழே தான் நம்ம வருவோம். அவருக்கு உதவி பண்றதா நம்ம வேலைன்னு சொல்ல அதை கேட்ட உடனே அந்த 2 போலீஸ் ஆபீசர் ஷாக் ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் கீழே தான் நம்ம வேலை பார்க்கணுமான அப்படியே கற்பனா. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி பேசியிருப்பாங்களே அது இவர் தான் ரீஜனல் டிபார்ட்மெண்டோட ஹெட். இவர் பேரு ஜோயன். விஜிலாண்டி கேஸ் இப்ப இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகவா அதுக்காக ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்காரு. இவன் வேற யாரும் இல்ல இறந்த போன சிஇஓட ஃப்ரெண்டு தான். அவனை ஒரு ரூஃப் டாப் கூட்டிட்டு வந்து உன் ஃப்ரெண்டு லாஸ்ட் யாரை மீட் பண்ணா இவங்கிட்ட எதுவும் சொன்னானான்னு சொல்லி விஜிலாண்டியை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண அந்த ஃப்ரெண்டும் நான் எதுக்காக அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் உங்ககிட்ட என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கா அப்படி இருந்தா மட்டும் பதில் சொல்ல முடியும்னு சொல்ல இவன் இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். அந்த ஜோயன் அவன் முகத்திலேயே ஒரு குத்து குத்தவும் அவன் ஆளு சுருண்டுருவான். அதுக்கப்புறம் ஒரே கையில அந்த ரூஃப் டாப்ல இருந்து கீழே போடுற மாதிரி பிடிச்சுக்கவும் அவனும் பயந்து போய் அவனுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சிஓ சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பரை கொடுத்து செக் பண்ண சொன்னான். செக் பண்ணதுல அந்த டிஏ ஏஜென்ட்டோட போலீஸ் நம்பர். அடுத்து அந்த விஜிலாண்டி கண்டிப்பா வயசான ஆளா இருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா சிஇஓ அதிகமா இருக்கிறது கிளப்ல மட்டும் தான். அந்த கிளப்புக்கு யங் பீப்பிள் தான் அதிகமா வருவாங்க. ஒருவேளை விஜிலாண்டி அவனை கொல்லிருந்தா கூட அவனை ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்ப கிளப்புக்கு வர ஒருத்தன் எப்படி வயசான ஆளா இருக்க முடியும்? அவன் கண்டிப்பா ஒரு வயசு பையனா தான் இருக்க முடியும்னு சொல்ல அப்ப ஜோயின்கிற ஆபீசர் யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமாவே அந்த விஜிலாண்டி நான் பிடிப்பேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ பண்ண விலையில இன்ஸ்பயர் ஆன பல பேர் விஜிலாண்டியா மாதிரி குற்றம் பண்ண ஒவ்வொருத்தங்களையும் தேடி போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் 3 பேர் ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுத்ததுக்காக ஒரு ஆள் அடிச்சு மிரட்டிட்டு இருக்கவும் போலீஸ் அவங்கள கைது பண்ணிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக அந்த பர்சனை அடிச்சுங்கன்னு கேட்கவும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். அவன் பண்ண தப்புக்காக தான் அவனை அடிச்சதா சொல்ல அதுக்கு போலீஸ் ஆபீசரும் தப்பு பண்ணவங்களை தண்டிக்க தான் சட்டமும் போலீஸும் இருக்குது. நீங்க வயலன்ஸ் பண்ணது தப்பு தான் சொல்லி அவங்க மேல கேஸ் போடவும் அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 18 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏகப்பட்ட பேர் விஜிலாண்டியோட மாஸ்க மாட்டிட்டு தப்பு பண்ண ஆளுங்களை போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயமே நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அத போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் இந்த விஜிலாண்டி ஃபேமஸ் ஆக்குறதே மீடியா தான். மீடியாவால தான் இப்ப நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த விஜிலாண்டிக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு வேலை இப்படி சண்டைப்பட ஆரம்பிச்சான். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஜியாங்கிட்ட கேட்கவும் அதுக்கு ஜியாங்கும் அந்த விஜிலாண்டியோட என்ன நம்ம
குற்றங்களை தடுக்கிறதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றதா தான் இருக்கும். அவன மாதிரி நிறைய பேரை மாறணும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான்னு சொல்ல ஜியாங் பேசலாம் பார்த்துட்டு மின்னுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துட்டே இருக்க ஜியாங்கிட்ட கொஞ்ச நாளாவே ஒரு நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா சொல்ல அப்படியே கட் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜோயின் வர அவர்கிட்ட விஜிலாண்டி கேஸை பத்தின அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஜிலாண்டி யாரை கொலை பண்றானோ அந்த இடத்துல இந்த ஒரு டேஷ் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு தடையுமே கிடைக்கலானோ அதோட அவனால மட்டுமே இந்த மாசம் நிறைய குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அதை கேட்கிற அந்த ஜோயின்கிற ஆபீசருக்கு ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம போலீஸ் ஆபீசர் சட்டம் அதோட ஜெயிலு இதையெல்லாம் பார்த்து பயப்படாத குற்றவாளிங்க தனி ஒரு விஜிலாண்டியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகவும் அப்படியே கட் பண்ண இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி ப்ரோக்ராமுக்காக அடுத்து எதை பத்தி சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் கேஸ் படுது. அதை உடனே பார்த்துட்டு அதுதான் அவங்க சூஸ் பண்ண போற அடுத்த ப்ரோக்ராம்னோ அங்க இருக்கிற ஒரு ஆளை சொல்லி இந்த ட்ரக் டிரைவர் எங்க இருந்தாலும் உடனே போய் இன்டர்வியூன்னு சொல்ல இந்த கேஸ் சோசியல் மீடியால ரொம்பவே பாப்புலரா இருக்கும். அதை ஹீரோவும் பாக்குறாரு. அதுவும் ப்ரொஃபஸரோட ரூம்ல இருந்து. இந்த ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க விஷயம் என்னன்னா இவோட சர்வர்ல மட்டும் கொரியால நடக்கிற எல்லா கிரைமோட டீடைல்ஸ் இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரி மேன் டெலிவரி பண்ண போகும்போது அங்க ரோடு எம்டியா தான் இருந்திருக்கு, யாரும் இல்ல. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவரோட டெலிவரி பாக்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது சடனா வேகமா அதோட ட்ரக் அவர் மேல மோதிடும். அந்த ட்ரக் டிரைவரின் கீழே வந்து அடிப்பட்ட ஆளை பார்க்கவும் அவன் இன்னும் உயிருக்கு தான் போராடிட்டு இருக்க. ஆனா அந்த ட்ரக் டிரைவர் அவனை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸும் கால் பண்ணல, அவன் தூக்கிட்டு போய் உதவி பண்ணல. அதுக்கு பதிலாக அவன் ட்ரக்ல ஏறி இவன் உயிரோட இருந்தா நமக்கே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த ட்ரக்கை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன மேல ஏத்தி கொலை பண்ணவும் அதெல்லாம் உள்ள சிசிடிவி லிஸ்டான கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது இப்ப ப்ரொஃபஸரோட சர்வர்லயே இருக்க. அதை பார்த்த ஹீரோ தன்னோட அடுத்த டார்கெட் இவன் தான் சொல்லி சூஸ் பண்ணும் போது அந்த டைம் ப்ரொஃபஸரோட ரூமுக்கு மின்னும் வந்துருவான். இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்றன்னு கேட்கவும் எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் சர்வர்ல ஏத்துறதுக்காக இங்க வந்ததா சொல்ல அப்ப நானும் உனக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லிட்டு மின்னும் கூடவே இருக்க. இப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு வீக்கெண்ட் லீவ் வருது. அங்கிருந்து தான் ஊருக்கு வந்த ஹீரோ முதல் வேலையா அந்த ட்ரக் டிரைவர் தான் மீட் பண்ண போகவும் அவனை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ட்ரக் டிரைவரை மீட் பண்றதுக்காக ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போயிருப்பானே அவங்க அம்மா தான் வந்திருக்க. என் பையனை கொண்டது நீதான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரக் டிரைவரும் என் மேல எந்த ஒரு தப்பு இல்ல, உன் பையன் தான் என் ட்ரக்குக்கு இடையில வந்துட்டான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உன் பையன் பண்ண வேணாலும் எனக்கு தான் பிரச்சனை. சில மாசங்கள் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு, எனக்கான தண்ணியும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் பையனோட சாவுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த லேடியை கீழே தள்ளிவிடவும் அதெல்லாம் பாக்குற ஹீரோவுக்கு கோவம் வருது. ஆனா சரியான டைம் உனக்கு வரட்டுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண ஒரு பிரைவேட் பாத் ஹவுஸ் தான் கட்டுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் அங்கதான் வந்து குளிச்சிட்டு இருக்கவன் அங்க அவன் மட்டும் தான் இருக்க. அப்போ பின்னாடி விஜிலாண்டியோட கெட்டப்ல ஒருத்தன் வந்து அந்த டிரைவரை தண்ணியில முக்கிய கொலை பண்றான். இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கவும் அங்க அந்த பாட்டிமா இருக்காங்க. அவங்க பொருளா மறுபடியும் கீழே கிடக்கவும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டிமா கிட்ட கொடுக்க அவங்க அதுக்காக சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிவி சேனல்ல ஒரு நியூஸ் ஓடுது. அந்த டாக்ஸி டிரைவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்கனோ, இது விஜிலாண்டியோட வேலையை தான் இருக்கும்னு தோண அதை பாக்குற ஹீரோவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இங்க இருக்கும் போது வேற யார் இவனை கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி சந்தேகம் வரவும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.